Do you think stretching alone fixes your back pain? Let's move on to our third myth. Most of the back pain வந்து வெறும் டைட் மசில்ஸ்னால மட்டும் கிடையாது, நம்ம லேக் ஆஃப் ஸ்டெபிலிட்டினாலும் வரும். எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பாடியிலேயே டிசைனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து மொபிலிட்டிக்கு யூஸ் ஆகும், பட் நம்ம ஸ்கேப்புலா மசில்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். நம்ம தொராசிக் லெவலில் மொபிலிட்டிக்கு யூஸ் ஆகும், லம்பார் லெவலில் ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். ஹிப் ஜாயிண்ட்டு மொபிலிட்டிக்கு யூஸ் ஆகும், நீ ஜாயிண்ட்டு ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகும், ஆங்கிள் ஜாயிண்ட்டு மொபிலிட்டிக்கு யூஸ் ஆகும், ஃபுட்டு ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரித்து பாடியிலேயே உங்களுக்கு செயின் ரியாக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம எந்த ஜாயிண்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் உங்களோட மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஃபங்க்ஷன் பாடியில் செட்டப் ஆகும். வி ஹாவ் 2 types ஆஃப் எக்ஸசைசஸ். ஒன்று வந்து மொபிலிட்டி எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ். மொபிலிட்டி எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறது ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். வெராஸ் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ்ன்றது உங்கள் கோரை ட்ரெயின் பண்ணுறது. எந்த அளவுக்கு நீங்கள் கோர் எக்ஸசைஸ் ரொம்ப நிறைய பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பேக் பெயினை நீங்கள் ஈஸியாக குறைக்க முடியும். சில ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ் மட்டும் நான் உங்களுக்கு இங்கே டீச் பண்ணுறேன். நம்பர் 1 டெட் பக், நம்பர் 2 பேர்ட் டாக், நம்பர் 3 சைட் பிளாங்க். இந்த எக்ஸசைஸை ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணுங்கள். ஸோ அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக எப்படி பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச்சிங் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் தரும், ஸ்டெபிலிட்டி லாங் டேர்ம் ரிலீஃப் தரும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, டூ ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ், டோன்ட் ஓவர் ஸ்ட்ரெச். இந்த ரீல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட பேக் கேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்.